சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தேர்தல் நடைபெறும் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் ஏப்ரல் 7 வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளனர். ஏப்ரல் 9 வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழ்நாடு, புதுச்சேரியைப் போல அண்டை மாநிலமான கேரளா மற்றும் அசாம் மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. 140 தொகுதிகள் கொண்ட கேரளாவில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவும் மே 4 வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது. 126 தொகுதிகள் கொண்ட அசாமில் ஏப்ரல் 9 வாக்குப்பதிவும் மே 4 வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியும், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடக்கும். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். ஒரே கட்டமாக 30 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் மொத்தம் 17.4 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த வாக்காளர் எண்ணிக்கையானது தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, கனடா ஆகிய நாடுகளின் மக்கள் தொகைக்கு இணையானது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 20 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் பார்வையாளர்கள் இந்த 5 மாநில தேர்தல் திருவிழாவிற்கான வருகை தர உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம், புதுச்சேரிக்கு கடந்த 30 ஆண்டுகளாக ஒரே நாளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வந்தது. ஆனால் இம்முறை தேர்தல் ஆணையம் அதிரடியாக மாற்றம் செய்து வெவ்வேறு தேதிகளில் தேர்தலை நடத்தவுள்ளது. 1996இல் ஏப்ரல் 27ஆம் தேதி புதுச்சேரிக்கும், மே 2இல் தமிழகத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு தற்போதுதான் வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.